வணக்கம் பக்தர்களே. இன்று மே 4, 2026 திங்கட்கிழமை, சித்திரை 21. இன்று மிக முக்கியமான நாள். அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் தொடங்கும் இந்த 25, 28 நாட்கள் முழுவதும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த காலம். இந்த காலத்தில் முருகனை வழிபட்டால் வெற்றி, செல்வம், ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நமது பெரியவர்கள் சொல்லும் உண்மை. இன்று இந்த அக்னி நட்சத்திரத்தின் முக்கியத்துவம், செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, முருகன் பக்தி மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ முழுக்க பாருங்கள். அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து பரணி நட்சத்திரம் வரை 25, 28 நாட்களின் இந்த காலம். இது கத்திரி வெயில் காலம். உடல் சூடு அதிகரிக்கும். ஆனால் இது முருகப்பெருமானை, கார்த்திகேயன் வழிபட சிறந்த நேரம். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி போன்ற முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம், பூஜை நடக்கும். இந்த காலத்தில் செய்ய வேண்டிய பக்தி விஷயங்கள்: தினமும் முருகனுக்கு திருப்புகழ், ஸ்கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். தண்ணீர் தானம், அன்னதானம் செய்யுங்கள், வெப்பத்தை தணிக்கும். சூரிய காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யுங்கள். வீட்டில் அக்னி ஹோமம் அல்லது முருகன் படத்துக்கு தீபம் போடுங்கள். பழனி முருகனுக்கு நேர்த்தி கடன், காவடி, பாலபிஷேகம் செய்யலாம். செய்யக்கூடாதவை டோன்ட்ஸ்: வீடு கட்டுதல், பூமி பூஜை, கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தவிர்க்கவும். மரம் வெட்டுதல், நடுதல், நீண்ட தூர பயணம் தவிர்க்கலாம். அதிக எண்ணெய், மசாலா உணவு தவிர்க்கவும். முருகன் பக்தி மந்திரம் இங்க பாடலாம் அல்லது சொல்லலாம். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. இந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதும் முருகனை நினைத்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ல ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அக்னி நட்சத்திரத்தின் 2வது நாள் பக்தி டிப்ஸுடன் சந்திப்போம். அனைவருக்கும் முருகன் அருள் பொழியட்டும். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.